வணக்கம். நாம் இந்த வீடியோவில் டிரான்ஸ்டியூசரின் மற்றொரு வகையை பற்றி காண்போம். முந்தைய வீடியோகளில் டிரான்ஸ்டியூசரின் முதல் 3 வகைகளை பற்றி காண்டோம். முதலில் டிரான்ஸ்டியூசர் என்பது ஒரு வகையான எனர்ஜியை இன்னொரு வகையான எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். அதாவது பிசிக்கல் குவான்டிட்டியான ப்ரெஷர், சவுண்ட் ஆகியவற்றினை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். எக்ஸாம்பிள், மைக்ரோஃபோன் ஆனது சவுண்ட் எனர்ஜினை எலக்ட்ரிசிட்டியாகவும், லவுட் ஸ்பீக்கரானது எலக்ட்ரிசிட்டியை சவுண்ட் எனர்ஜியாகவும் மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். படத்தில் டிரான்ஸ்டியூசரின் வகைப்பாட்டினை காணலாம். பொதுவாக டிரான்ஸ்டியூசர் 5 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவை பவர் சோர்ஸ் அடிப்படையில், அவுட்புட் சிக்னல் அடிப்படையில், அப்ளிகேஷன் அடிப்படையில், கன்வர்ஷன் அடிப்படையில், அதன் பிரின்சிபல் அடிப்படையில் 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. டிரான்ஸ்டியூசன் பிரின்சிபல் அடிப்படையில் ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசர், இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர், கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசர் என 3 வகைகளாக படிக்கிறது. அவற்றை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். முதலில் ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசர் என்பது பிசிக்கல் குவான்டிட்டியான டிஸ்பிளேஸ்மெண்ட், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃபோர்ஸ் ஆகியவற்றினை ரெசிஸ்டன்ஸாக மாற்றக்கூடியதாகும். எக்ஸாம்பிள், பொட்டன்சியோமீட்டர், ஸ்ட்ரெயின் கேஜ், தெர்மிஸ்டர், ஆர்டிடி ஆகும். இது ஹை அக்யூரேசி, லோ காஸ்ட், ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸினை கொண்டது. இரண்டாவதாக இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர். இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர் என்பது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் ஆகும். இது பிசிக்கல் மோஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியவற்றினை செல்ஃப் இண்டக்டன்ஸ் மற்றும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸை ஆக மாற்றக்கூடிய ஒரு சாதனமாகும். பொதுவாக இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர் ஆனது மெஷரிங் டிஸ்பிளேஸ்மெண்ட், ப்ரெஷர், ஃபோர்ஸினை அளவிட பயன்படுகிறது. இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் இருப்பதால் இதில் காயில், மேக்னெட்டிக் கோர், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினை உள்ளடக்கியதாகும். படத்தில் இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசரை காணலாம். அடுத்ததாக கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசர். கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசர் என்பது பிசிக்கல் குவான்டிட்டியான டிஸ்பிளேஸ்மெண்ட், ப்ரெஷர், ஃபோர்ஸ் ஆகியவற்றினை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியான கெப்பாசிட்டன்ஸாக மாற்றக்கூடியதாகும். இது ஒரு 2 கண்டக்டிவ் பிளேட்டுகளால் ஆனது. அதில் ஒன்று மூவ் ஆகக்கூடியதாகும். இதை செப்பரேட் பண்ணுவது டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலால் ஆகியிருக்கும். இதன் கெப்பாசிட்டன்ஸ் ஆனது அதன் டிஸ்டன்ஸ், ஏரியா, பெர்மியபிலிட்டியை பொறுத்து மாறக்கூடியதாகும். படத்தில் கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசரை காணலாம். நன்றி, வணக்கம்.